ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குயின் விஜி சேனல். நாம் இன்று சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திர நாளின் மகிமைகள் பற்றியும் தெய்வீக சிறப்புகள் மற்றும் பங்குனி உத்திர திருநாளின் விரத வழிபாடு அவற்றின் பலன்கள் பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முருகனுடைய திருநாமத்தை நீங்கள் எப்படி சொல்வீங்க? நான் ஓம் சரவணபவ முருகா என்று அன்போடு அழைப்பேன். நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓம் சரவணபவ. பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் ஒரு சிறப்புடைய நாளாகும். இந்நாளில் பௌர்ணமியின் பலன்கள் கூடுதலாக அமைவது மிகச் சிறப்புடையதாகும். பங்குனி மாதம் தமிழ் மாதங்களில் 12வது மாதமான நிறைவான மாதமாகும். இந்த மாதத்தில் சூரியன் ராசி சக்கரத்தில் 12வது ராசியான மீன ராசிக்கு செல்வார். இதையே நாம் தமிழ் மாதங்களில் 12வது மாதமான பங்குனி மாதத்தை குறிக்கிறோம். 27 நட்சத்திரங்களில் உத்திரம் 12வது நட்சத்திரமாகும். உத்திர நட்சத்திரமானது முதல் பாதம் சிம்ம ராசியிலும் மற்ற 3 பாதங்கள் கன்னி ராசியிலும் இருக்கும். 12வது மாதமான பங்குனி மாதமும் 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரும் மிகச் சிறப்புடைய நாளே பங்குனி உத்திரமாகும். இந்த நட்சத்திரமானது சூரியனுடைய 2வது நட்சத்திரமாகும். தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாளாகும். இந்த நாளில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் கல்யாணம் கைகூடும் என்பர். திருமணமான தம்பதியர், சண்டை சச்சரவாக இருக்கும் தம்பதியர் பங்குனி உத்திர திருநாளில் கோவில்களில் நடைபெறும் தெய்வீக திருமணங்களை தம்பதி சமேதராக தரிசனம் செய்தால் ஒற்றுமை மேலோங்கும். உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் வேலை வாய்ப்புகள், அரசு வேலை சம்பந்தப்பட்ட ஆகியவற்றிற்குரிய கிரகமாகும். வேலை தேடுபவர்களும் பங்குனி உத்திர நன்னாளில் விரதமிருந்து இறைவனை வழிபாடு செய்ய நினைத்தது நடைபெறும். அரசு தொடர்பான வேலைகள் கைகூடும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கவும் வேலையில் பதவி உயர்வு என அனைத்து நல்ல விஷயங்களும் நடைபெறும். பங்குனி உத்திர திருநாளின் தெய்வீக சிறப்புகளை பற்றி பார்ப்போம். தெய்வ அவதாரங்களில் பல விசேஷ நிகழ்வுகள் நடைபெற்றது இத்திருநாளில்தான். பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டு. இந்த திருநாளில்தான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த தினத்தில்தான் ராமன் சீதையையும், பரமேஸ்வரன் பார்வதியையும், முருகன் தெய்வானையையும் கரம் பிடித்தனர். இதனால்தான் இந்த பங்குனி உத்திர விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் என்று அழைக்கப்படுகிறது. மகாலட்சுமி பிறந்ததும் பங்குனி உத்திர திருநாளில்தான் என்று சொல்வார்கள். அதேபோல் சாஸ்தாவாகிய ஐயப்பனும் பங்குனி உத்திர திருநாளில்தான் பிறந்தார். சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக் கண்ணால் எரிக்கப்பட்ட மன்மதன் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் உயிர் பெற்ற நாளும் இத்திருநாளில்தான். கலைமகள் சரஸ்வதி தேவி பிரம்மாவை அடைந்ததும் இத்திருநாளில்தான் என்று கூறுவார்கள். பங்குனி உத்திரம் என்று நாம் நினைத்தாலே முருகப்பெருமான் தான் நம் கண்முன் வந்து நிற்பார். அறுபடை வீடுகளில் இந்த பங்குனி உத்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. திண்டுக்கல் பழனியில் திருவிழாவும் தேரோட்டம் என வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திண்டுக்கல்லை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு போகரால் உருவாக்கப்பட்ட நவபாசன பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பங்குனி வெயிலின் வெப்பத்தால் சிதைந்து போகாமல் இருக்க மூலிகைகள் கலந்த காவிரி நீரால் குளிர்விக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. பங்குனி உத்திர நாளன்று சூரியனுடைய வெப்பம் அதிகமாகவும் சந்திரனுடைய குளிர்ச்சியும் அதிகமாகவும் இருக்கும். சந்திரன் தன் 64 கலைகளும் கூடி காட்சியளிக்கும் நாள் பங்குனி உத்திர திருநாளாகும். இந்த நாளில் சூரியனும் சந்திரனும் சம பலத்துடன் அமைவதால் மனிதர்களின் உடலும் மனதும் வலிமையாக இருக்கும் என்று சொல்வார்கள். பங்குனி உத்திரம் இவ்வளவு சிறப்புடையதாகும். பங்குனி உத்திரத்தன்று முருகனுக்கு காவடி எடுப்பது விசேஷமானது. சிவன், பார்வதி, முருகன், வள்ளி தெய்வானை படத்தை வைத்து வழிபடுவார்கள். பங்குனி உத்திர நாளன்று விரதம் இருப்பது சிறப்பு. அதிகாலை எழுந்து இஷ்ட தெய்வத்தை வணங்கி நீராடி அந்தந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை அல்லது தெய்வத்தின் திருநாமத்தை மனதார உச்சரிக்க வேண்டும்.
பங்குனி உத்திரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது இரட்டிப்பு பலன் கிடைக்கும். பங்குனி உத்திரத்தில் குலதெய்வ வழிபாட்டை செய்து வேண்டுதல்களை சொல்லி குலத்தின் நன்மைக்காகவும் சகல சௌபாக்கியங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யலாம். இவ்வாறு குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும். பங்குனி உத்திரம் வழிபாட்டு பலன்களை பற்றி பார்ப்போம். நம்மாலான உதவியை வயதானவர்களுக்கு செய்வதன் மூலம் பெரியவர்களின் பரிபூரண ஆசிகள் நம்மை வாழ வைக்கும். இந்த நாளில் திருமண உற்சவத்தில் கலந்து கொண்டு இறைவனை தரிசிக்க திருமணம் கூடி வரும். இறைவன் அவதரித்த ஆராட்டு விழாக்களை இன்று நினைத்து வழிபடுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பங்குனி உத்திர விரதம் இருந்து நாராயணரை லட்சுமி தேவி அடைந்தது போல் நாம் நம் வீட்டு பெண்கள் கடைபிடிக்கும் விரதத்தின் மூலம் வற்றாத செல்வ நிலை உண்டாகும். கலைமகள் பிரம்மாவை அடைந்த நாள் பங்குனி உத்திரம் என்பதால் இந்நாளில் குழந்தைகள் ஆலயம் சென்று வணங்குவதன் மூலம் கல்வியின் சிறப்பை பெறுவார்கள். கல்வியும் செல்வமும் சேர்வதன் மூலம் சிறந்த தொழில் அதிபர்களாகவும் சிறந்த வேலை பெறுபவர்களாகவும் மாற முடியும். உத்தியோக உயர்வு, கல்வியில் மேன்மை என அனைத்து யோகமும் கிடைப்பதுடன் குடும்ப ஒற்றுமையும் உண்டாகும். பங்குனி உத்திர திருநாளில் கூடுதலாக தவறாது வரமளிக்கும் ஆற்றல் சிவசக்திக்கு உண்டு என புராணங்கள் சொல்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. எப்பவும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.